கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லோன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்ன, வாட் இஸ் ஃபெய்த் பார்த்தோம். விசுவாசத்தில் வளருதல், growing in faith அப்படி பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம், ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ் பார்த்தோம். செயலில் வெளிப்படும் விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். ஃபெய்த் இன் ஆக்ஷன், தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் விசுவாசம் பார்த்தோம். ஃபெய்த் இன் காட்ஸ் கேரக்டர் பார்த்தோம். விசுவாசத்தினால் நடப்பது, வாக்கிங் பை ஃபெய்த். மலைகளை தகர்க்கும் விசுவாசம், ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டைன் பார்த்தோம். சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். ஓவர் கமிங் டவுட்ஸ். தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம் தான் என்னன்னு பார்த்தோம். ஃபெய்த் இன் காட்ஸ் பிளான் பார்த்தோம். விசுவாசமும் ரட்சிப்பும் பார்த்தோம். ஃபெய்த் இன் சால்வேஷன், ஃபெய்த் இன் ஹீலிங் பார்த்தோம். அண்ட் விக்டோரியஸ் ஃபெய்த் பார்த்தோம். வெற்றியளிக்கும் விசுவாசம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு living a life of unshakable faith, அசைக்க முடியாத விசுவாசம். சோ இதுவரைக்கும் ஃபுல்லா விசுவாசத்தை பத்தி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் வைத்துக்கொண்டு, அதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு அசைக்க முடியாத விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட கூட இடைப்படுகிறார். ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆலமரத்தை எடுத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய வெயிட் உள்ள மரத்தை அது தாங்கக்கூடியது அதனுடைய ஆழமான வேர்கள். அந்த ரூட்ஸ் தான் அந்த மரத்தை அதிகமாய் ஹோல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்குது இல்லையா? நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான் நம்மள நிலை நிற்க பண்ணுகிறது. அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது. எந்த கட்டுகளும் எந்த மந்திர தந்திரங்களும் சரி, விரோதமாய் எழும்பும் எத்தனை ஆயுதங்களா இருந்தாலும் சரி, ஒருவராலையும் நம்மள அசைக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக நம்புங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம அநேக நேரம் மறந்து போயிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். இதுக்கு முன்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறது, அதுலயே உறுதியா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதுதான் இன்னைக்கு ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் நம்புங்கள். வாசிப்போம். என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சோ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனம் மாற அவர் மாந்தரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மனுஷங்க சொன்ன ப்ராமிஸ்ல நிறைவேற்றதே கிடையாது. நான் என்னைக்கு சொன்னேங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்பாங்க. நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. பட் கடவுள், நம்மளுடைய ஆண்டவர், அவர் பொய் சொல்ல மனுஷரே இல்லை. அவர் மனம் மாற மாந்தர் கிடையாது. அவர் சொன்னார்னா அதை செய்வார். சோ ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அநேக நாள் நிறைவேறாம கூட போயிருக்கும். 1 வருஷம் ஆயிருக்கலாம், 2 வருஷம் ஆயிருக்கலாம், 20 இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம். அது நிறைவேறாம காலம் தாழ்த்திக்கிட்டே போகுதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய விசுவாச குறைச்சல் தானே தவிர ஆண்டவர் அந்த வார்த்தைகளை மறக்கல. அவர் மறந்து விடுகிறதும் அல்ல. எத்தனை வருஷம் கழிச்சாகிலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த வார்த்தையை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னேனே, அதை நிறைவேற்றுவார். நீதான் விசுவசிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பூட்டுவார். அதனால அவர் இன்னைக்கும் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வார். சோதனைகளில் நிலைத்திருங்கள். ஏற்கனவே ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். சோதனைகள் வழியாய் விசுவாசம் என்னன்னு பார்த்திருக்கோம். சோ ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், அதுல எப்படி ஜெயம் கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு அதே கொஞ்சம் ரீகா பண்றோம். சோதனைகளில் நிலைத்திருங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோ இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் சோதிக்கப்படும் போது அந்த சோதனைய பொறுமையோட நம்ம சகித்துக் கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுவது இல்லையா? சோ இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு என்ன கொடுக்குது? பொறுமையை நமக்கு கொடுக்கிறது. அதனால அதை குறித்து நாம சந்தோஷம் தான் படணுமே தவிர, ஆண்டவர் சோதிக்கிறாரு, என்ன மட்டும் ஆண்டவர் சோதிச்சுட்டே இருக்காரு
அப்படின்னு சொல்லி நாம நினைக்காம, சோதனைகள் நமக்கு ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். நம்ம டெஸ்ட் ஃபார் ஃபெய்த்லயே பார்த்திருப்போம். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், ஆனால் சாரால் சோதிக்கப்படல. ஆபிரஹாமுக்கு சோதனை கொடுத்தா 100% ரிசல்ட் கொடுப்பாருன்னு ஆண்டவர் நம்பினாரு. அதனாலதான் ஆண்டவர் அவரை சோதித்தார். அதே போல நீங்களும் நானும் சோதிக்கப்பட்டா கண்டிப்பா 10% ரிசல்ட் கொடுப்போம்னு நம்பிக்கையில தான் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறாரு. அந்த சோதனை அதனால நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா ஆண்டவருக்கு முன்பாக ஒரு டாப்பரா நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட இந்த சோதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சோ நெக்ஸ்ட், சூழ்நிலைகளே அல்ல தேவனை பாருங்கள். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். நாம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். தரிசித்து நடக்கல, நம்ம பார்த்ததுனால, ஆண்டவரை பார்த்ததுனால நம்ம நடக்கல, ஆனா விசுவாசத்தினால நடக்கிறோம். இதுக்கு முன்பாக நம்ம பேதுருவை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆண்டவர் கடலின் மேல் நடக்கிறத பார்த்து பேதுருவும் தானும் கடலின் மேல் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, ஆண்டவரே நான் நடக்கட்டுமான்னு கேட்கும் போது வான்னு சொல்லுகிறாரு. ஆண்டவரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. ஆனா காற்றுலையும் கடலையும் பார்த்து பயந்து போய், ஆண்டவரே நான் மூழ்கிறேனே அப்படின்னு சொல்லி பயந்து போடுகிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே. சோ அவர் பயந்து போகிற போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லுகிறார். சோ நம்ம சூழ்நிலைகளையும் மற்ற போராட்டங்களையும் மற்ற வேதனைகளையும் மற்றவர்கள் படுகிற வேதனைகளையும் பார்த்து, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, நம்மளுடைய தோல்விகளை, நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த எல்லா தோல்விகளையும் நினைத்து நினைத்து ஆண்டவரை பாக்குறதையே மறந்து போய்கிடுறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறாருங்கிறதே மறந்து போயிடுறோம். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைபடுகிறார். சூழ்நிலைகளே அல்ல தேவனை நோக்கியே பாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். சூழ்நிலைகளை பார்த்தா இன்னும் அதிகமான பயங்கள் தான் நேரும். அதிகம் பயந்து கொண்டேதான் இருப்போம். பயம் நம்மள அமுக்கிடும். இனிமே எதுவுமே நடக்காது, இது எல்லாமே இம்பாசிபிள்ங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு கொடுப்பார். ஆண்டவரை நினைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நமக்குள்ள இருக்கும். ஒரு சமாதானம் வரும். பீஸ்ஃபுல்லா நம்ம எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சோ ஆண்டவரையே நோக்கி பாருங்க, சூழ்நிலையை நோக்கி பார்க்காதீங்க. நெக்ஸ்ட், ஜெபத்தில் உறுதியா இருங்கள். ஜெபத்தில் உறுதியா இருங்கள். வாசிப்போம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம எப்படி இருக்கணுமா? நம்ம எதற்குமே கவலைப்படக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம அக்கம் பக்கத்தினர்கிட்ட போயிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணாம ஆண்டவரிடத்திலேயே எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். எல்லா பிரச்சனைகளும் தெரியப்படுத்தணும். சோ அப்போ என்ன ஆகும்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ அப்ப யாராலையும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் நம்ம இதையும் நிரப்பப்படும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பீஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற எல்லா ஜெபத்திலையும் நமக்கு கிடைக்க போகுது என்னன்னா, முதல்ல பீஸ், அந்த சமாதானம். அந்த சமாதானம் உள்ள வந்துட்டாலே போதும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவோம். அந்த சமாதானம் தான் யாராலையும் கொடுக்கவும் முடியாது, யாராலையும் எடுக்கவும் முடியாது. நம்ம பிரச்சனைகளை நமக்கு தெரிந்தவங்க கிட்ட போய் சொன்னோம்னா இன்னும் ஏத்திதான் விடுவாங்க, இன்னும் வேதனைகளை அதிகப்படுத்தி கொண்டுதான் போவாங்களே தவிர யாராலையும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட பிரச்சனைகளை சொன்னோம்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்க முடியும். அதற்கு முன்பாக முதல்ல சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதற்கு எக்ஸாம்பிளான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் படிச்சேன். ஹட்சர் டெய்லர்ங்கிறவங்க சைனால ஊழியம் செய்தவங்க. அவங்க பல முறை பணம் இல்லாத சூழ்நிலை, உணவு இல்லாம, எப்படி இருக்கும் பணம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, God's work done in God's way will never lack God's supply. தேவனுடைய வேலையை தேவனுடைய வழியில செஞ்சா தேவனுடைய தேவையான உதவி குறையவே குறையாது. அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லி 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 சொல்லி
கடைசி வரைக்கும் ஊழியங்களை நடத்தினாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்து கொண்டே இருந்தார். ஜெபத்தினாலதான் எல்லாமே நடந்தது. அவர் தந்து கொண்டே இருந்து எதற்குமே கவலைப்படல, இத குறிச்சுமே கவலைப்படல. பிரேயர் மட்டும்தான் அவங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்க வச்சுது. எதுக்குமே கவலைப்படாம தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரேயர் மூலியமாவே ஆண்டவர் அநேக உதவிகளை அநேக மக்கள் மூலியமாய் செய்ய ஆரம்பிச்சார். சோ அந்த அற்புதத்தை பார்க்கும் போது எந்த தோல்விகளும் எந்த சோதனைகளும் வந்தாலுமே ஆண்டவரை விட்டு விலகவே கூடாதுன்னு சொல்லி ஹட்சன் டெய்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சோ அவங்களுடைய லைஃப் முழுக்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசமும் பிரேயர்ல கிடைக்கக்கூடிய வெற்றியும் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்ததுனால ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. இதே சூழ்நிலையில நாம கூட இன்னைக்கு இருக்கலாம். நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் அதிகமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்மள கவலைகள் நெருக்கி கொண்டிருக்கிறது. சிலர் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும் அவங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய கவலையை வைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சொல்ல முடியாத கவலைகளை வைத்து கொண்டிருக்கிறாங்க. யார்கிட்டயுமே அதை ஷேர் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்க இடத்துல வருது. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூட ஜபத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருக்கு ஜெயத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். நீங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படலாம், உங்களுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்படலாம், உங்களோட கடன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படலாம். யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன் என்னுடைய வேதனைகளை அங்கலாய்ப்புன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவர் உங்க கவலைகளை பார்த்து கண்டும் காணாமல் போகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. அவர் செய்த வாக்கு தத்தங்களை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவர் வாக்கு தத்தங்களை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்து ஓயாம ஜெபத்துல இருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக குடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ஆமை துதிக்கிறோம். லைஃப் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த்ங்கிற டாபிக்ல ஆண்டவரே உங்க வசனங்களை தியானித்தோம். ஆண்டவர் அசைக்க முடியாத விசுவாச வாழ்க்கையை பத்தி ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க தியானித்தோமே கத்தாவே. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்போ அசைக்க முடியாத விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்னு படிச்சாங்களே இன்னைக்கு. ஆண்டவரே அதன்படியாய் அவங்க வாழ கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை கொடுங்க அப்பா. அதன் மூலியமா உங்களுக்கு ஆண்டவர் அப்பா கேட்டுக்கொள்ளுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பாரங்களோட உட்கார்ந்து இருக்கிற தாய்மாரையும் தகப்பன்மாரையும் பெரியோரையும் ஆண்டவரே அப்பா சிறியோரையும் உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பேரை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துல இருக்கிற பாரங்களையும் வேதனைகளையும் நீங்க மாற்றி போடுங்க அப்பா. உங்க சமாதானம் உங்களுக்குள்ள இறங்கும்படியான கிருபையை தாருங்க அப்பா. அந்த சமாதானத்தின் மூலியமாய் ஆண்டவரே அப்பாமை சோதரிக்கிற உங்க பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. எல்லா கடல் போல பிரச்சனைகளையும் கடல் போல கடன் பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. உங்க வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டா உங்க மக்களுக்கு இந்த ஆண்டு இருக்கத்தக்கதான கிருபையை தாருங்க அப்பா. நீங்க போய் சொல்லுகிற மனுஷர் அல்ல, மனம் மாற மாந்தர் அல்ல. நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொன்னீங்களே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமானத்தை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.